ஹாய் நண்பர்களே, ட்ரிபிள் ஆர் சேனலை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இது எது சம்மந்தப்பட்ட வீடியோனா மோட்டார் சம்மந்தப்பட்ட வீடியோங்க. என்னுடைய காருக்கு வந்து டைமிங் செயின் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. அதனால் நான் வந்து டைமிங் செயினை வந்து மாற்றுறதுக்காக வண்டியை விட்டேன். அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒர்க் ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஒரு சில பேர். இந்த ஒர்க் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரோம்பேட்டை, அதுவும் சென்னையில் குரோம்பேட்டை ஜிஹெச்சுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குங்க. அவரோட நம்பரும் நான் காண்டாக்டில் போடுறேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணணுன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் மோட்டார்னால் நம்ம மெக்கானிக் சம்மந்தப்பட்டது. எலக்ட்ரிக்கும் அங்கேயே உள்ளேயே இருக்குது. அதுக்கு தனி ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் வந்து ஆயில் சர்வீஸு, கிளட்ச் பிளேட்டு மாற்றணும், டைமிங் செயினு, இன்ஜினு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம், அந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுப்பாங்க. நான் சென்னைக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. 7 வருஷத்தில் ஒரு 3 வருஷம் நான் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு எங்கே நல்ல ஒர்க் ஷாப்பு, அதுவும் இல்லாமல் தரமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாமல் நான் நிறையா இடத்துல வண்டியை போய் விட்டிருக்கேன். ஏன்னா லேபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கேட்கணுங்கிறத வந்து அந்த டைமிங்கில் முடிவு பண்ணுறதா தான் இருக்குது. இப்போ ஒரு சில இடத்துல ஆயில் சர்வீஸுக்கு 300 350 வரைக்கும் கேட்குறாங்க. சில இடத்துல 400 கூட கேட்குறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 200 தான் ஆயில் சர்வீஸுக்கு. இப்போ வரைக்கும் அதான் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. டைமிங் செயின் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 லேபர் கேட்டாப்புல. இதுவே வேறு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3000 வரைக்கும் லேபர் சார்ஜ் வாங்குவாங்க. 3000 3500. அதனால் உங்களுக்கு வந்து வேலையும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், லேபர் சார்ஜும் குறைவாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் அணுகலாங்க. ஏன்னா இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. பெய்டு ப்ரொமோஷனே கிடையாது. இது வந்து இவருக்காக நான் ஒரு வீடியோ பிரத்யேகமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? மற்றபடி ஏதாவதுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து மெக்கானிக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள்.